பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உதவி ஜெயிலரை நடு ரோட்டில் சரமாரியாக தாக்கிய இளம்பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மத்திய சிறையில் கைதியாக இருந்து விடுதலையான ஒருவர் மதுரை பைபாஸ் சாலை பகுதியில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். அந்த ஹோட்டலுக்கு சில தினங்களுக்கு முன்பு சென்ற மதுரை மத்திய சிறையில் உதவி ஜெயிலராக பணியாற்றி வரும் பாலகுருசாமி என்பவர் அங்கிருந்த ஹோட்டல் உரிமையாளரின் மகளிடம் பேசியுள்ளார். மேலும் அங்கிருந்த ஹோட்டல் உரிமையாளரின் பேத்தியான 14 வயது மாணவியிடமும் பேசி தனது செல்போன் எண்ணை அவரிடம் கொடுத்து பள்ளி படிப்புக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த மாணவியிடம் அவ்வப்போது செல்போனில் பேசி நலம் விசாரித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே உதவி ஜெயிலர் பாலகுருசாமி தான் தங்கியிருக்கும் இடத்திற்கு அந்த மாணவியை தனியாக அழைத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி தனது குடும்பத்தாரிடம் கூறியுள்ளார். அதன்படி தனது தாத்தா, பாட்டி, சித்தி ஆகியோருடன் அந்த மாணவி உதவி ஜெயிலர் அழைத்த இடத்திற்கு சென்றுள்ளார். இதில் சித்தி 30 வயது இளம்பெண். அப்போது அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த பாலகுருசாமி தன்னுடன் வாகனத்தில் வருமாறு மாணவியை அழைத்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மாணவி கூச்சலிட்டதாக கூறப்படுகிறது. உடனே அங்கு ஓடி வந்த மாணவியின் சித்தி தன் அக்கா மகளிடம் பாலியல் ரீதியான சீண்டலில் ஈடுபட முயற்சி செய்ததாக கூறி உதவி ஜெயிலர் பாலகுருசாமியை பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது. இதற்கிடையே உதவி ஜெயிலர் பாலகுருசாமியை பணியிடை நீக்கம் செய்து சிறைத்துறை டிஐஜி பழனி உத்தரவிட்டார். மேலும் மதுரை மாநகரத்திற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாலகுருசாமி கைது செய்யப்பட்டிருந்தார். அதே சமயத்தில் கரிமேடு காவல் நிலையத்தில் பாலகுருசாமி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆரம்பம் முதலே திட்டமிட்டு தன்னிடம் பணம் பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பொய்யான காரணங்களை சிறுமியின் மூலம் கூறி தன்னை போனில் அழைத்து பொதுவெளியில் வீடியோ எடுத்து அடித்து கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி ஜெயிலரை தாக்கிய இளம்பெண் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தன் வீட்டில் இருக்கும் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபரை கண்டித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததற்காக தன் மீது பொய்யான புகார் கொடுத்துள்ளதாகவும் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் காவல்துறையை சார்ந்தவர் என்பதால் வேண்டுமென்றே தன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததாகவும் தற்பொழுது அரசு பணிக்கு போட்டித் தேர்வு எழுத கடந்த 3 ஆண்டுகளாக முயற்சித்து வரும் வேளையில் தன் எதிர்காலத்தை சிதைக்க வேண்டும் என தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் தனது எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார் அந்த இளம்பெண். இதே இது வேற ஒரு ஆஃபீஸர் வீட்லேயோ இல்லை வேறவங்க வீட்லேயோ நடந்தால் அவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? எங்கள் வீட்டில் எனக்கு பொண்ணு முறையில் இருக்கவிட்ட இந்த மாதிரி நடக்குது. அதை எப்படி நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அது இது ஃபஸ்ட் டைம்னா கூட நாங்கள் வான் பண்ணியிருக்கலாம். அவர் ஆல்ரெடி என்கிட்ட இந்த மாதிரி தப்பாக பேசியிருக்காரு, என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காரு. நான் அது முடியாதுன்னு சொல்லி நான் வான் பண்ணியிருக்கேன். பண்ணி இப்போ அதுக்கடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடுத்து இந்த எஃப்ஐஆர் முடிஞ்சாலுமே அது எனக்கு பிளாக் மார்க் காட்டிகிட்டே தானே இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. எங்கள் ஃபேமிலியோட பெரிய கோலாகவே நான் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்றதான் இருந்துச்சு. இப்போ அந்த கனவையே இவங்க கலைச்சிட மாதிரி பண்ணிட்டாங்க.